ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் வந்து யார் அப்படின்னா வந்து ஃபெரோஸ் துக்ளக். பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் அப்படின்னா வந்து ஃபெரோஸ் துக்ளக். டெல்லி சுல்தான்கள் அப்படின்னாவே வந்து நமக்கு யார் யார் வருவாங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது, லோடி வம்சம் வந்து வருவாங்க. அதில் ஜிசியா வரியை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக் தான் வந்து வருவாங்க. நம்ம இந்த கேள்வியில் வந்து என்ன, பிராமணர்கள் மீது ஜிசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் வந்து யார் அப்படின்னா வந்து ஃபெரோஸ் துக்ளக். அடுத்த கேள்வி, இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா வந்து 22 அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான் வந்து கேள்வி. அதை தான் இவ்வளோ ரொம்ப லென்த்தியாக கேட்டிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து மொத்தம் 22. இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா வந்து 22. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை வந்து கொண்டவர் யார் அப்படின்னா வந்து நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாதாபி கொண்டான், மாமல்லன், இதெல்லாமே வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட பட்ட பெயர்கள். இது நரசிம்மவர்மன் யார் அப்படின்னா வந்து மகேந்திரவர்மனோட பையன் தான் வந்து நரசிம்மவர்மன் வந்து சொல்லுவாங்க. கீழ்கண்ட பல்லவ ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் அப்படி கூட வந்து நரசிம்மவர்மனை வந்து குறிப்பிடுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, தீன் லாஹியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் அப்படின்னா வந்து ராஜா பீர்பால் தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீன் லாஹியை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா வந்து அக்பர். அவரோட அவையில் இருந்த ஒரே ஒரு இந்து அரசவையினர் யார் அப்படின்னா வந்து ராஜா பீர்பால் தான் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையினோட விலை வந்து என்ன அப்படின்னா வந்து 100 to 120 வந்து டாங்காக்கள் அப்படிங்கிறாங்க. டாங்காக்கள் தான் வந்து சொல்றாங்க. அந்த முதல் தர குதிரையோட விலை வந்து என்ன, 100 to 120 வந்து டாங்காக்கள். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை 100 to 120 டாங்காக்கள். அடுத்த கேள்வி, மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அப்படின்னா வந்து முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறாங்க. மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். இந்த யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அப்படின்னா வந்து முகமது பின் துக்ளக். ஏன்னா இவர் வந்து ஒரு கொடுமையான அரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துக்ளக் வம்சத்திலே ரொம்ப கொடூரமானவர் அப்படிங்கிற மாதிரி முகமது பின் துக்ளக் வந்து சொல்லுவாங்க. இவருக்கு வந்து ஜீனா கான் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட வந்து இருக்கு. இவர் வந்து செப்பு நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்து வந்தோன்னா தலைநகரை கூட வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. டெல்லி டு வந்தோன்னா தௌலதாபாத், தௌலகிரி அதிலலாம் வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. தேவகிரிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. டெல்லி டு தேவகிரி, அப்புறம் தேவகிரி டு டெல்லி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த தலைநகரை கூட மாற்றி வச்சுருப்பாங்க. அடுத்த செப்பு நாணயங்கள் வெளியிடுறது, இதிலெல்லாம் வந்து இவர் வந்து தோல்வி கண்டிருப்பார். இதில் வந்து நமக்கு என்ன கேள்வினா, மன்னர் மக்களிடமிருந்து மக்கள் மன்னரிடமிருந்து விடுதலை பெற்றனர் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து பதாயுனி. யார் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா வந்து ஏவி டைசி அப்படின்னு. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பட்டியலில் வந்து இடம்பெறுபவை எது அப்படின்னு நல்லா பார்த்துங்க. சுங்கவரி, விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி, அதெல்லாம் வந்துன்னா மத்திய பட்டியலில் இருக்குது. மாநகராட்சி வரி, விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி, சுங்கவரி, இதெல்லாம் வந்து மத்திய பட்டியலில் இருக்குது. இடம்பெறாதது வந்து எதுனா மூலதன வரி வந்து இடம்பெறவில்லை. அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ் காணப்படுபவையில் எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னா 1 and 4 மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்தானம் குழு. சந்தானம் குழு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜோட தேர்தல் வந்தேன்னா சந்தான குழு கமிட்டியோட வந்து இதுன்னு சொல்றாங்க. அடுத்து 4 பாருங்க, ராமச்சந்திரா குழு வந்து பஞ்சாயத்து ராஜோட பயிற்சி மையங்கள் அப்படின்னா. ஸோ சந்தானம் குழு அப்படின்னா வந்து பஞ்சாயத்து ராஜோட தேர்தல் சம்பந்தமானது தான் சந்தானம் குழு. இதே பஞ்சாயத்து ராஜோட பயிற்சி மையங்கள் சம்பந்தமான குழு வந்து எதுனா ராமச்சந்திரா குழு, அதை ஞாபகப்படுத்திக்கங்க. அடுத்து பாருங்க, வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1961. இதே மகப்பேறு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961 தான். வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961.
இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. பகுதி 3ல் தான் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 12 to 35 தான் அடிப்படை உரிமைகளுக்கான வந்து ஆர்டிகிள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் வந்து எது அப்படிங்க 1, 2, 3, 4 அது என்னென்னு பாருங்க. அந்த நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற என்னென்ன நடவடிக்கை திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னா, இடைத்தரகர்களை வந்து ஒழிக்கிறது, நில உரிமையாளர் குத்தகைதாரர் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல், சிதறிய நிலங்களை வந்து ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை வந்து கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். இது எல்லாமே வந்து நில சீர்திருத்தம் சம்பந்தமான திட்டங்கள் அப்படிங்கிறாங்க. என்னென்ன, இடைத்தரகர்கள் வந்து ஒழிக்கிறது, நில உரிமையாளர் குத்தகைக்காரர் உறவை வந்து ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை மறுபங்கீடு செய்தல், சிதறிய நிலங்களை வந்து ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை வந்து கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானதுன்னு கனரக தொழில்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அவரோட கூற்று தான், யார், நேரு அவர்களின் கூற்று தான், ஒரு விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கனரக தொழில்கள் வந்து முக்கியமானது. அடுத்து பாருங்க, இப்போதான் பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல் இருக்குன்னு பார்த்தோம். இதே இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் வந்து என்னென்னா பகுதி 4A வந்து இருக்குது. இதே 4ல் வந்து என்ன இருக்குன்னா, அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் தான் வந்து பகுதி 4ல் வந்து இருக்கும். 4A தான் வந்து அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு பகுதி 4A வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, 2010-11 ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 14.4%. 2010-11 ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையோட பங்களிப்பானது 14.4%. 1946 ஆண்டு டிசம்பர் 9 இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. இது ஒரு கேள்வி. ஸோ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் வந்து என்ன, டிசம்பர் 9, 1946. இது ஒரு இடம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்க. இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை வகித்தது யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறாங்க. ஸோ தற்காலிக தலைவராக தான் வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வந்து முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் வந்து டிசம்பர் 9, 1946. அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு சச்சிதானந்த சின்ஹா தான் வருவாங்க. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி வந்து என்ன, ஆர்டிக்கிள் வந்து 78. இதை 75 வந்துன்னா பிரதம அமைச்சரை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் தான். அவர் வந்து நியமனத்தை பற்றி உள்ள ஆர்டிக்கிள் தான் 75. அவரோட கடமைகள் பற்றி கூறுதான் ஆர்டிக்கிள் வந்து 78. இதே ஆர்டிக்கிள் வந்து 76 வந்து என்னென்னா வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரலை பற்றி வர ஆர்டிக்கிள் தான் வந்து 76 வந்து வரும். ஸோ பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி வந்து எதுன்னா 78. அடுத்து பாருங்க, இந்தியா 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சியின் இலக்கு விகிதம் வந்து எது அப்படின்னா வந்து 4.5% அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து 2வது ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சி இலக்கு விகிதம் வந்து என்ன அப்படின்னா வந்து 4.5%. ஸோ அந்த வளர்ச்சி விகிதம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எது வெற்றி அடைந்தது, எது தோல்வி, எந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து தோல்வி அடைந்தது அதையும் பார்த்துங்க. 3, 4, 9, 10, 11 வந்து தோல்வி அடைந்த திட்டங்கள், ஐந்தாண்டு திட்டங்களே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு வந்து பதிலளிக்க தவறியது அப்படிங்க. எது தவறியது அப்படின்னா முதலாளித்துவ வந்து முறை அப்படிங்க. பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது அப்படின்னா வந்து முதலாளித்துவ முறை. அடுத்த கேள்விப்பாங்க, ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றுகிறதுனா குறைந்தபட்ச இருப்பு முறை தான் பின்பற்றுகிறது அப்படின்னு. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றுகிறது, குறைந்தபட்ச இருப்பு.
சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் ஜிஎஸ்டி என்பது வந்து ஒரு மறைமுக வரி அப்படிங்க. இது வந்து ஒரு முனை வரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டியை வந்து மறைமுக வரி அப்படிம்பாங்க. இதே நேர்முக வரினா வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி இதெல்லாமே வந்து நேர்முக வரியில் வந்து வந்துடும். ஜிஎஸ்டி இதெல்லாமே இருந்ததுன்னா மறைமுக வரியில் தான் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.